வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா எங்கேன்னா ஈசநத்தம் கரூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த போரில் என்ன கம்ப்ளைண்ட்னா மோட்டர் கழட்டிக்கிறாங்க. அது V6 மோட்டரு 2 இன்ச் பைப்பு UPVC பைப்பு. இது தண்ணியோட சென்டர் பைப்பில் கட் ஆகிடுது. பார்த்திங்கன்னா எப்படி கட் ஆகிடுச்சுங்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். இது மோட்டர் கழட்டும் போது அப்படியே மேலே வந்துருக்குது, கேபிள்லேயே வந்துருக்குது மேலே வரைக்கும். கட்டை அறுத்தொன்னையுமே கட்டாகி கீழே போயிடுது. இப்போ நாங்கள் போய் பார்த்திங்கன்னா கேபிள் எடுத்துகிட்டு டைவிட்டு பிடிச்சி ஒரு மோட்ரு மேலே எடுத்துகிட்டுருக்குறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா மோட்டர்கிட்ட மறுபடியும் ஒரு இடத்துல கட்டாயிருக்கு. போய் விழுந்த வசிக்கு என்ன இந்த போரில் ஊருப்பட்ட கம்ப்ளைண்ட்டு பாருங்கள். இப்படி கட்டாயிருக்குது. பைப்பு காமிக்கிறோம் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் முதல்ல உடஞ்சி தண்ணி போயிருக்குங்க. இப்படி வந்து இடையில வெடிச்சிருக்கு உடஞ்சிருக்கு. என்ன இது கட்டானாலும் தெரியாதுண்ணா. இது வந்து கப்புன்னு இப்படி ஓட்டிங்க ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. சரி, பைப் அழுத்தி மாட்டுற போதும் பார்த்தீங்கன்னா மாட்டி உங்களுக்கு தெரியாது. உள்ளோட்ட ஓரம் பார்த்தீங்களா, அது எப்படி ரவுண்டாக கரெக்டாக கட் ஆயிருக்குது வருது பாருங்க. பைப் வெளியில் இழுத்தோம்னா பாருங்க தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய பொருள் நடக்குது. லோட் ஆச்சுன்னு தெரியுது. இதெல்லாம் பார்த்து மாட்டுங்க. உள்ள கட் ஆயிடுதுங்களா, இது துளியில் வந்து பார்த்தாலுமே தெளிவாக பார்த்தாலுமே தெரியாதுங்க. ஏன்னா பைப் வந்து கப்புன்னு ஒட்டி அப்புறம் தண்ணி வரும்போது அந்த இடத்துல கட் ஆகுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் நிறையா பொருள் நடக்குது. பாருங்க, பைப்பு வந்து கழட்டிட்டோம். மோட்டர் வருங்க என்ன கண்டிஷனில் மேலே வருதுங்கிறது பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் மேலே வந்துடுச்சு, பைப்பு வந்துடுது பாருங்க. மோட்டர் மேலே வருது, கீழே வந்து காலர்லேருந்து கட் ஆகி வருது. மோட்டர் அப்படியே கேபிளில் தொங்கிட்டு வருது. எவ்வளோ தூரம் கீழே இறங்கி அப்படியே கேபிளில் தொங்கிட்டு வருது. அதையும் வந்து அப்படியே அழுங்க அப்படி பார்த்து மேலே தூக்கி எடுத்துட்டோம். இதுவாக என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் போய் கீழே உளுந்த வசிக்கு கீழே சேரலைங்கிறதுனால அடிக்கப்பவும் சேர்ந்து உடஞ்சி போச்சு. இந்த மோட்டரில் கீழே போய் குத்துன வேறதுக்கு வருங்குது. இந்த இடத்துல மேலேயே ஒரு கட்டு, அதுக்கு மேலே பைப் ஒரு கட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருங்குதே அடிக்கப்புமே உடஞ்சி போச்சு. அடிக்கப்பு வருங்குதே அடியில் அந்த பேரிங் கிட்டேயே வருங்க. இந்த மாதிரி உடஞ்சி எப்படி வெடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா போரில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நடக்குது. ஆமாங்க, உருகி இருந்துச்சுன்னா வேறு இது மட்டும்தான் வரும். பார்த்து நீட்டாக மாட்டி விடுங்க. நம்பர் போட்டுடுறோம். உங்கள் போர்லேயே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. வருங்க. அடிக்க போய் குத்துன வசிக்கு எப்படி உடஞ்சிருக்குது. மோட்டர் மேலேருந்து போய் கீழே டம்முன்னு அடித்த வேகத்துக்கு அப்படியே உடஞ்சிடுச்சு. முன்னாடி வந்து எங்கள் நம்பர் போட்டு விட்றோம். நாங்கள் இந்த போர் மோட்டர் உள்ளே விழுந்துருச்சு, மோட்டர் வரல, இந்த மாதிரி எது ஒன்றாலும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். வாரு இன்றைக்கி வேலைக்கு போனது அண்ணன் வந்து வாருங்க, அவர் சொல்லுவார். வணக்கம்ங்க. இன்றைக்கி வேலைக்கு வந்தது பார்த்திங்கன்னா அண்ணன் தான் வந்தோம். போர் மோட்டர் பைப் கட்டாகி உள்ளே போயிடுச்சுங்க. எந்த ஊர் எப்படி எடுத்தோங்கிறத சொல்லுவாருங்க. இது 6 வெள்ளோடுக்கு பக்கங்க, செம்பாறைங்கிற ஊருங்க. 700 அடி குழிங்க. ஒரு 50 அடி பைப்போட உள்ளே கட்டாயி உள்ளே போயிடுச்சுங்க. அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பர் பார்த்துட்டு ஃபோன் அடித்தேங்க. ஃபோன் அடித்தோன்னே நேற்று நைட்டு தான் ஃபோன் அடித்தேங்க. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு கிளம்பி இங்கே 9 மணிக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு இதுக்கு எங்களுக்கு 200 கிலோமீட்டருங்க. ஃபோன் அடித்தோன்னே கரெக்டாக வந்துட்டாங்க. காலையில் 9 மணிக்கு தான் வந்து வேலையை ஆரம்பித்தாங்க. விட்டு முதல்ல வயரு உள்ளே கொஞ்சம் போயிருந்துச்சுங்க. வயரு ஒரு 100 மீட்டருக்கு பக்கமாக உள்ளே போகிறது கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்ல முறையாக எடுத்து கொடுத்துட்டாருங்க. பைப்பு இது மோட்ரு எதுவுமே சேதாரம் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டாருங்க வெளியே. அவ்வளோதாங்க. நன்றி வணக்கங்க. ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நீங்கள் வேலை இருந்தாலும் நீங்களும் கூப்பிடுங்க, வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. வரமாட்டாங்கன்னு நினைக்க தேவையில்லை. சொன்ன டைமுக்கு அக்யூரேட்டாக வந்துடுறாங்க. அவ்வளோதான்.